வெல்கம் பேக் டு சாய்ஸ் ஹோம் ஸ்டிச்சிங். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்கான வீடியோ தான் இது. ப்ளவுஸில் கொக்கி பட்டியும் ஐகொக்கி பட்டியும் ஒரே ஈவனாக வரணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஐகொக்கி பட்டியும் கொக்கி பட்டியும் ஈவனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஈவனாக இருந்துச்சுன்னா இப்போ நான் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கொக்கி பட்டியோட உள்பக்கமும் ஐகொக்கி பட்டியில் வெளிப்பக்கமும் தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது ரெண்டையும் இப்போ நான் வைக்கிற மாதிரி ஒன்றா வச்சுட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பீஸ்லையுமே மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஐகொக்கி பட்டியும் கொக்கி பட்டியும் ஒரே ஈவனாக இருக்கும். மேலே ஏற்றி இறக்கி வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே போல ஐகொக்கி பட்டியும் கொக்கி பட்டியும் ஒரே ஈவனா வரதுக்கு இன்னொரு டிப்ஸும் வச்சிருக்கேன். அந்த டிப்ஸை அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். என்னோட வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தனியா வீடியோவை எடுத்து அப்லோட் பண்றேன். நீங்க கேட்கிற கமெண்ட் கூட அடுத்த வீடியோவா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஸ்டிச் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.